ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் மார்கன் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து தியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 27 ஜூன் அன்றைக்கி ரிலீஸ் ஆயிருந்தது. ஓடிடியை பொறுத்த மட்டும் அமேசான் பிரைமில் 25 ஜூலை அன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, பிரிகிடா சகா, சமுத்திரகனி உள்ளிட்டோர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்டிங் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சலிப்பே ஏற்படாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து எழுதியிருக்கிறாங்க. நம்மளால ஒரு சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா மனசை விட்டு இது தேவையில்லாத சீன்பா அப்படின்னு வந்து எதையுமே நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக இருக்குது. அண்டு கேரக்டர்ஸ், நான் வந்து என்னுடைய முந்தைய வீடியோக்களில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டருக்கு எந்தெந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்றத வந்து முன்னாடியே கணிச்சு வந்து யாருக்கும் பெரிய அளவில் அறிமுகமே இல்லாத நடிகர்களை தான் தேர்வு பண்ணி இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் டேரக்டருக்கு வந்து என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகள். குறிப்பாக வந்து அஜய் தீஷன் ஒரு ஸ்டேஜிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து இவர் தான் தன்னோட தோல் சுமந்துக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் விஜய் ஆண்டனி சாரே வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய கேரக்டர் வந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அவருக்கு வந்து அறிமுக திரைப்படம் தான். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவருக்கு முதல் திரைப்படம் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. தியேட்டரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்தவங்க வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இன்ட்ராகேஷன் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமாக இருக்குது. ஒரு புது விதமான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்புகுத்திருக்காங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லலாம். இது வந்து உண்மையாக பொய்யான்னு கூட நம்மளால் வந்து அந்த படம் பார்க்குற அந்த டைமில் வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை காட்சிகள்லாம் வந்து பக்கவாக வந்து அமைச்சிருக்கிறாங்க. அண்டு விஜய் ஆண்டனி சார் மியூசிக் சூப்பராக இருங்க. குறிப்பாக அந்த உலகே முழுவதும் இருக்கிற அந்த சாங் அந்த வாய்ஸும் சரி, அவர் போட்டிருக்கிற மியூசிக்கும் சரி பக்கவாக இருக்குது. அவரோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேக்கு இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பை வந்து கூட்டிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். அண்டு மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறச்சா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதாக ஒரே ஒரு விஷயம் தான் வந்து மைனஸாக வந்து பட்டது. என்னென்னா இந்த படத்தில் வந்து கோச்சா ஒருத்தர் ஒரு ஸ்விம்மிங் கோச்சா அவர் வந்து அஜய் தீஷனோட லாக்கரை வந்து ஏதோ ஒரு சந்தேகமாக பார்ப்பாரு ஒரு சீனு. பட் அதுக்கான வந்து ஒரு ப்ராப்பர் டச்சே தரல அதுக்கப்புறம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மைனஸ்ன்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஓவரால் இந்த மார்கன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் விரும்பி அப்படின்னா தயவுசெய்து இந்த படத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டாதீங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். அது ஃபேமிலியோட இந்த படம் வந்து பார்க்குற அளவு தான் இருக்குது. ஓகே காய்ஸ், நான் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஒரு படத்தை பார்த்துருந்து உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.